அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவு சிக்கானனுக்காக இந்த வீடியோ பதிவு. என்னால் போடாமல் இருக்க முடியல. அவர் இப்படி சொல்லுவான்னு நினச்சி கூட பார்க்கல. துரோகிகள், எதிரிகள், நம்பிக்கை துரோகிகள் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொன்னார். ஃபர்ஸ்ட் அதுக்கெல்லாம் நீங்கள் அர்த்தத்தை சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் நான் வாட்டுக்க இருந்தேன். நான் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு சேனலில் க்ரோத் ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், என்ன ஆப்ஷன் கேட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லா ஆப்ஷனும் சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லா ஆப்ஷனும் சொல்லியிருக்கேன். கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எதுவுமே மறுப்பு தெரிவிக்க முடியாது. இது சீரியஸாக உண்மை. அப்படின்றப்ப நீங்கள் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்கிறீங்க, கள்ளக்காதலன் அப்படின்னு. நல்லா கேட்டுக்குங்க. ஒரு எந்த ஒரு உதவியும் இல்லாத ஒரு பொண்ணுக்காக நான் வந்து போய் ஹெல்ப் பண்ணுறேன்னா நீங்கள் கள்ளக்காதலன்னு சொல்லுவீங்கன்னா, அது நீங்கள் சொல்லுவீங்கன்னா சொல்லிக்கோங்க. எனக்கு அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நான் ஏன் இதில் இன்வால்வ் ஆனேன், எனக்கு வந்து சீரியஸ்லி எனக்கு வந்து மெடிக்கலி பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் போக வந்து என்னை பற்றி தவறுதலா பேசினாங்கன்னு சொல்லிட்டு நான் 2 நாள் வீடியோ போடாம வச்சேன். சத்யா, அவங்க பேரை நான் 100 தடவை சொல்லுவேன். அவங்க என் பேரை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் ஸ்ட்ரைக் அடிச்சுவேன்னு பயம் அவங்களுக்கு. அந்த மாதிரி நீங்க பாருங்களேன், உங்களால முடிஞ்சதை பாருங்களேன். நீங்க சொல்றீங்க நான் வந்து அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன், என்னைய பத்தி நீங்க பேசுறது தவறுனே. ஃபர்ஸ்ட் அதுக்கான உரிமை வந்து உங்களுக்கு கிடையாது. அது நான் அப்படிதான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து எல்லாரும் உங்களோட நான் ஒரு வேலை வேலை பார்த்துருக்கேன் ஒரு கம்பெனில. நான் என்ன எதிர்பார்ப்பேன்னா, ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சமீபமா உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிடுறேனே, இதை மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு தீபாவளி அந்த மாதிரி வந்துச்சுன்னா எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, ஒரு போனஸ் கொடுக்கணும், ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும், ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நீங்க நீங்க மட்டும் இல்லை, உங்களோட மாத வருமானம் எவ்வளவு வருது, முன்னாடி எவ்வளவு வந்துச்சு, இப்போ எவ்வளவு வருது, ஒரு புது சேனலை உருவாக்கி எவ்வளவு இது கொண்டாந்தோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு வேஸ்டா போன ஒரு சேனலை எப்படி கொண்டு வந்தேன், ஃபேஸ்புக் சேனல்ல இன்கம் எப்படி வந்துச்சு, இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இப்ப இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறதுக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த மாதிரி நீ தலையிடாதப்பா, நீ வந்து உனக்கு இது சம்மந்தம் இல்லை, எங்க ஃபேமிலி பிரச்சனை நான் பாத்துக்கிறேன், நீ வந்து தலையிடாத அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதை மீறி வந்து பண்ணா நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க இந்த இந்த மாதிரி எதுவுமே நீங்க சொல்லலை. ஃபர்ஸ்ட். செகண்ட் ஒன்று என்னன்னா, அவங்களுக்கு நான் அட்மினா இருக்கேன், அவங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஃபேஸ்புக் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம், அவங்களுக்கும் தனிப்பட்ட ஆதார் கார்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்க ஃபேமிலிக்கு சிங்கிள் மதர்னு நாங்கள் ப்ரூஃப் ரெடி பண்ண போகிறோம், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அவங்க வாழ முடியும்னு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சம்மந்தம் இல்லாமல். அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்க யாரு, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் சொல்லலாம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நீ இந்த வார்த்தையை கேட்டிருக்கணும், அப்ப நீங்க 6 வருஷமா நீங்க அவங்க கூட இருந்திருக்கணும், போராடி இருக்கணும். சரிங்களா? நான் என்ன சொல்றேன்னா, ஒருத்தர் வச்சுதான் ஒருத்தர், எல்லாமே அப்படிதான். இன்னைக்கு சூர்யாக்கா வச்சு நீங்க வர்றீங்க, உங்களை வச்சு சுமியக்கா வராங்க. அப்படிதான் நீங்க கணக்கே எடுத்துக்க முடியாது. அப்புறம் சூர்யா வச்சு எத்தனை பேர் வந்திருப்பாங்க, சூர்யாவே சாகவச்சான வந்தாங்க. அப்படின்றப்ப நீங்க அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கவே முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் கள்ளக்காதல்னு சொல்றத வந்து நல்லா யோசிச்சு பேசுங்க. யார பேசுறோம், எதுக்காக பேசுறோம்னு யோசிச்சு பேசுங்க. ரெண்டாவது வந்து அவனை பத்தி பேசவே முடியல, இங்க வந்து நிக்குது அப்படின்றீங்க. இங்க வந்து நிக்குதுன்னா சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியாது. சரிங்களா? அதை சொல்ல முடியாது. அது ஏன்னு எனக்கு தெரியும். அது தனிப்பட்ட பாசமா பந்தமா அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. உங்களால சொல்ல முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்க அவங்கள்ட்ட அவங்க விஷயத்துலயோ அவங்கள பத்தியோ பேசியோ உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. அதனால பேசாதீங்க, அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதான் நான் ஏன் சொல்லிக்கிறது. இல்ல இது நான் மட்டும் சப்போர்ட்டா இருந்தா அந்த வார்த்தை பேசியிருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு உறவு அவங்களோட, அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க உறவுகளை காண உறவுகளை, உண்மைக்கே ஒரு பெரிய உறவு பட்டாளமே இருக்கு. இதை வந்து நான் அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும் அந்த விஷயங்கள்லாம். அவ்வளவு ஃபேன்ஸ் வந்து அவங்க வச்சிருக்காங்க, அவ்வளவு பேர் அவங்கள பிடிக்குது. ஏன்னா அவங்க வந்து அவங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, கணவன் இல்லாம, இல்ல அவங்க கணவன் உயிரிழந்திருப்பாங்க, சிங்கிள் மதரா வந்து சேலண்ட் நடத்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்கள மாதிரி இருக்காங்க. அதனால அவங்களுக்கு உதவி பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், அவங்க விஷயம் தலையிடாதீங்க. இது வந்து உங்களுக்கு தான் வந்து நல்லது. இன்னமும் சொல்றேன், இன்னமும் இந்த கேஸ் விஷயங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. இதனால வந்து
கண்டிப்பா சுமியவங்க வந்து அவாய்ட் பண்ணாலும் என்னால முடியாது. ஏன்னா நான் வந்து சிவியரா இறங்கி ஆக்ஷன் எடுக்கலாம்னு பிளான் பண்ணிட்டோம். ஆக்சுவலா வந்து என்னன்னா, அஹ் தயவு செஞ்சு நீங்க வந்து உங்க ஃபேமிலி எதுன்னு யோசிச்சு நீங்க போய் போறது நல்லதுன்னு எனக்கு தோணுதுண்ணே. நான் பர்சனலா சொல்றேன் உங்ககிட்ட. அதை நீங்க பர்சனலா எடுத்துக்கிறீங்களோ, ரிவென்ஜ் எடுத்துக்கிறீங்களோ, இல்ல நான் ஒரு துரோகி, எதிரி, இதை பத்தி நான் 1% கவலைப்பட போறது கிடையாது. உங்களை நம்பி நான் 3 பேர்த்த வேலைக்கு போட்டு அந்த 3 வேலைக்கும் சம்பளம் கொடுத்து எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு வந்து திடீர்னு என்கிட்ட வந்து ஒரு பதிலும் சொல்லாம உங்க சேனலை நீங்க வாங்கிக்கிட்டீங்க. உங்களால எனக்கு வந்த இன்கம் எனக்கு வந்து மந்த்லி இன்கம் கட் ஆயிருச்சு. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். 1ஆம் தேதி முதல் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? 1ஆம் தேதி வாங்கிக்கடா, கடை பேசிட்டேன்டா அப்படின்னு. நான் வந்து உங்களுக்கு வேலை செய்யாம கிடையாது. உங்களுக்கு எல்லா வேலையும் கரெக்டா நீங்க கொடுக்குற சம்பளத்துக்கு ஏற்ற வேலையை நான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஃபேஸ்புக்கு நீங்க சம்பளம் கிட்டத்தட்ட 3 மாசமா நீங்க எனக்கு கொடுக்கவே இல்லை. அதனால நான் ஃபேஸ்புக் வேலை பார்க்கல. ஆனா யூடியூப் பொறுத்தளவுக்கு நல்ல மனசாட்சி எடுத்து சொல்லுங்க. உங்களோட விழுதுகள் வந்து எவ்வளவு இருந்துச்சு, இப்ப எவ்வளவு வருது, மீடியா எவ்வளவு இருந்துச்சு, எவ்வளவு வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்கள்கிட்ட அந்த பதிவு, உங்க போட்டோ நான் போடுறேன். எனக்கு நீங்க ஸ்ட்ரைக் அடிக்க முடிஞ்சா அடிங்க. சவால். அதே மாதிரி சுமியை உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரைக் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இதை வந்து நான் ஓப்பனிங் சேலஞ்ச், ஓப்பனிங் சவால் விடுறேன். ஏன்னா நீங்க வந்து நீங்க உங்க தம்பியா பார்த்துருக்கீங்க, குமரேசன் தம்பியா பார்த்துருக்கீங்க, சூர்யாவுக்கு தம்பியா பார்த்துருக்கீங்க. உங்க 2 பேர்த்துக்கும் எனிமையா நீங்க பார்க்கல. நான் எனிமையா இருக்க விரும்பல. என் சைடு கிராஸ் ஆகாதீங்க, அதான் சொல்றேன் நானு. அவங்க சைடும் கிராஸ் ஆகாதீங்க. பாவம் அவங்க ரொம்ப உண்மைக்கே வந்து காலைல இருந்து அவங்க சாப்பிடவே இல்லை. மதியம் நான் போய் சாப்பிடுவோம். நான் உண்மைக்கு நான் நல்லா சாப்பிட்டேன். ஆனா அவங்களால ஒரு பரோட்டா கூட சாப்பிட முடியல. அவ்வளவு கஷ்டத்துல வேதனையில அழுகுறாங்க. அவங்க இன்ஸ்பெக்டர் காலில் தாங்க விழுகல. அவ்வளவு அப்படி பார்க்கும்போதே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அவ்வளவு வேதனை எனக்கு. வேதனை தரும் வேதனை வேலையாயிடுச்சு மாதிரி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கு அவ்வளவு வேதனைகள். அதை பார்த்து 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 மரத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். இதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளியே கொண்டு வரணும் ஒருத்தங்களை. ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி சமாளிக்கணும்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க தான் சமாளிச்சுட்டு இருக்கீங்க 6 வருஷமா. அப்ப நீங்க தான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணியோ, இல்ல அவங்கள்ட்ட ஏதாவது பேசியோ சரி பண்ண முடியும். இது வந்து இன்னமும் சொல்றேன், நாங்க ஸ்டேஷன்னு அவங்க ரவுண்ட்ஸ் போயிருக்காங்க. நாங்க இங்கதான் லோக்கல்ல தான் இருக்கோம். சீரியஸா சொல்றேன். மக்களே உங்கள்கிட்ட சொல்றேன் கேட்டுக்கங்க. நாங்க பின்வாங்க போறது கிடையாது. அவங்க சொல்லலாம் நாங்க ஓடல ஒளியல, இங்கதான் இருக்கோம், இப்படிதான் இருக்கோம், ரீல்ஸ் போடுறாங்க. அவங்க என்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. பொதுநல வழக்குகள் இருக்கு, சைபர் கிரைம் இருக்கு, மனித உரிமை இருக்கு. இது எல்லாமே எனக்கு வந்து எனக்கு நான் படிச்சவன். நான் வந்து ரோட்ல இருந்து சண்டை போடுறதுக்கான அந்த கேவலமான ஒரு விதை வந்து நான் பண்ண மாட்டேன். நான் படிச்சிருக்கேன். எங்க அப்பா அம்மா வந்து எனக்கு அவங்க எவ்வளவு படிக்க வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு படிக்க வச்சிருக்காங்க. அப்படின்றப்ப நான் அந்த சைடு தான் போக முடியும். நீ ஏன் வந்து சத்யாவை வந்து கேஸ் கொடுத்து அப்படி வைக்கிற, பொம்பளைனா நீ அப்படி பண்ற, நான் அப்படி சொல்ல விட முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எனக்கு முடிஞ்சது அதான். எனக்கு வந்து அபிஷியலா ஒரு சோசியல் மீடியால என்னை அசிங்கப்படுத்தி போடுறாங்க. நான் அதுக்கான ஆக்ஷன் தான் எடுக்க முடியும். நான் போய் அவங்ககிட்ட போய் ஃபோன்லயோ நேர்லயோ போய் சண்டை போட்டுலாம் இருக்க முடியாது friends. அந்த அளவுக்கு நான் வந்து எடுக்கவும் முடியாது, என்னால பண்ணவும் தெரியாது. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. எனக்கு என்னன்னா சட்டப்படி எல்லாமே சட்டப்படி நடக்கணும். தப்பு செஞ்சா சட்டத்துக்கு முன்னாடி தப்பிக்க கூடாது. சட்டத்துக்கு முன்னாடி எடுத்து காட்டணும். இன்னைக்கு நடக்கிறவங்க நாளைக்கு அதை பண்ணக்கூடாது அப்படின்றதுல நான் தெளிவா இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சிக்கானே, இந்த பதிவு உங்களுக்கு தான். நீங்க பார்த்துட்டு நீங்க பேராவே சொல்ல வேணாம். என்னை ஏன் நீங்க தேவையில்லாம என்னைய பேசி நீங்க ஐப்பு ஏத்துறீங்க? உங்களால எனக்கு வியூஸ் போகணுன்றது கிடையாது. ஏன்னா தயவுசெய்து என்னை பத்தி பேசுனீங்கன்னா எனக்கு தான் வியூஸ் போகும். இதன் மூலமா சொல்லிக்கிறேன். அதனால தயவுசெய்து என்னை பத்தி பேச வேணாம். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு 6 மணிக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். தேங்க்யூ.